ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆப்ஷன்ஸ் மாஸ்டர் கைட். நீங்கள் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டில் சக்ஸஸ் பண்ண நான் உங்களுக்கு கைடாக இருப்பேன். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோகளையும் தொடர்ந்து பார்த்து அதை புரிஞ்சுக்கிறது மட்டும்தான். ஓகேங்களா? ஓகே, இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா நாம் செவ்வாய்க்கிழமை மார்க்கெட் தொடங்குறதுக்கு முன்னாடி கொடுத்துருந்த லெவல்ஸ். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா அன்னைக்கு வீடியோஸ் உங்களுக்கு லேட்டாக தான் யூடியூப்பில் அப்லோட் ஆகியிருந்திருக்கும். வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருந்தது மார்க்கெட் தொடங்குறதுக்கு முன்னாடி தான் ரெக்கார்ட் பண்ணியிருந்திருக்கு அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இந்த டேட் அதுக்கு முன்னாடி திங்கக்கிழமையோட டேட்டா மட்டும்தான் அந்த வீடியோஸ்லேயே தெரிஞ்சிருக்கும். செவ்வாய்க்கிழமை கேண்டில் எதுவும் தெரிஞ்சிருக்காது. ஆனால் வீடியோ நமக்கு யூடியூப்பில் அப்லோட் ஆனது 11 மணிக்கு அப்புறம் தான் அப்லோட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பண்ணுறது எல்லாமே ஜஸ்ட்டு வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி கொடுக்கறது மட்டும்தான். அதுக்கடுத்து எல்லாமே ஆட்டோமேட்டாக நடக்கிற மாதிரி தான் சில ப்ரோக்ராம்ஸ்லாம் பண்ணி வச்சுருக்கு. நம்ம சேனலில் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். நம்ம வீடியோ அப்படின்றது ஒரு அன்டைமில் விடிய காலையில் வரும். அந்த டைமில் போஸ்ட் பண்ணுறதுனால தான் நமக்கு நிறைய வியூஸும் போகிறது கிடையாது. அது வேறு விஷயம். நாம் ஒரு ஈவினிங் டைமில் தொடர்ந்து ஈவினிங் டைமில் மார்க்கெட் அந்த ப்ரைம் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டைமில் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணோம் அப்படின்னா அதிகப்படியான வியூ போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு அப்படின்றது அதிகமாகவே இருக்குது. யூடியூபோட அல்காரிதம் அதுதான். நாம் அதை செய்கிறது கிடையாது. காரணம் நமக்கு இந்த மார்க்கெட் மட்டுமே பிஸ்னஸ் அப்படின்றது கிடையாது. அதை தாண்டி வேறு சில பிஸ்னஸ்லாம் இருக்குது அப்படின்றனால நம்மளால் யூடியூப்பில் பெருசாக கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. இப்போதைக்கு இருக்கிற சுச்சுவேஷன் அதுதான். நாம் அதனால் நிறைய விஷயங்களை ஆட்டோமேட் பண்ணி வச்சுருக்கோம். அதில் நேற்று ஒரு ஃபெயிலியர் வந்திருக்கு. செவ்வாய்க்கிழமை அது விடிய காலையிலே அப்லோட் பண்ண வேண்டியது சம் எரரால் பெண்டிங்கில் உட்காந்துருக்கு. அதை நானும் கவனிக்கலை. மார்க்கெட்லாம் தொடங்கி என்னோடய ட்ரேட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நான் அதை பார்த்தேன். அதுக்கப்புறம் அப்லோட் பண்ணும்போது தான் உங்களுக்கு டிலேவாக கிடச்சிருக்கும். ஆனால் அந்த வீடியோலேயே நாம் சொல்லியிருந்தது என்ன அப்படின்னா, மார்க்கெட் அப்படின்றது 24,950 இந்த ஸ்ட்ரைக்குக்கு கீழே நின்று ப்ரீமியம் சப்போர்ட் அப்படின்ற பட்சத்துலேயே மார்க்கெட் டவுன் சைடில் தான் போகும் அப்படின்றது தான் நம்ம சொல்லியிருந்தோம். இதுக்கு ஓப்பன் முக்கியம் அப்படின்றதையும் நம்ம எக்ஸாக்டாக மென்ஷன் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி நமக்கு ஓப்பன் பார்த்திங்க அப்படின்னா 24,900 அந்த ஏரியாவில் 900 கூட இல்லை 89 தான் ஓப்பன் பண்ணுறான். ஓப்பனிங்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நாம் சொல்லியிருந்த அந்த 950க்கு கீழே தான் ஓப்பன் பண்ணிட்டான். ஓப்பன் பண்ணவன் எக்ஸாக்டாக நாம் கொடுத்துருந்த S1ல் ரிஜெக்ட் ஆகிறான். ரிஜெக்ட் ஆகிட்டு ஒரு கண்டினியூ ஃபால், தொடர்ந்து ஒரு ஃபால்லே தான் இருந்திருக்கு. நாம் இதை தான் சொல்லியிருந்தோம். இந்த 700 அப்படின்றத வெள்ளிக்கிழமையே நாம் சொல்லியிருந்தோம். அடுத்து அவன் 700 ரீச் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்றத வெள்ளிக்கிழமை மார்க்கெட் அன்னைக்கு உண்டான வீடியோலேயே சொல்லியிருந்தோம். அது அந்த ஏரியாவை வந்து ரீச் பண்ணிட்டான். ஒரு 2 நாள் டைம் எடுத்திருக்கான். ஆனால் வெள்ளிக்கிழமையும் நாம் சொல்லியிருந்த மாதிரி ஃபால் தான் ஆகியிருந்தது. எக்ஸாக்டாக நேற்றும் அதே விஷயங்கள் தான் செவ்வாய்க்கிழமையும். இது வீடியோ டிலே ஆனதுனால எல்லாருமே மார்க்கெட் தொடங்கினதுக்கப்புறம் போட்டிருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் நினச்சிருப்பீங்க. ஆக்சுவலாக என்னோடய வியூ மார்க்கெட் கீழே போகிறதா தான் இருந்தது. அதனால தான் நீங்கள் அந்த வீடியோவோட தம்ப்நெயிலில் பார்த்தீங்க அப்படின்னாவே நம்ம தலைவர் கவுண்டமணி சாரோட ஃபோட்டோ தான் போட்டிருப்பேன். தலைகீழாக தான் குதிப்பேன் அந்த காமெடியை போட்டிருப்பேன் ஃபோட்டோவாக. மார்க்கெட்டில் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் அதுவாக தான் இருந்தது. எக்ஸாக்டாக அதே விஷயங்கள் தான் நடந்தது. அது கொஞ்சம் ஆட்டோமேட்டிக் இஷ்யூவால் அப்லோட் ஆகாமல் போயிடுச்சு. சொல்லப்போனால் நம்மக்கிட்ட இருந்து நிறைய பேருக்கு நம்ம வாட்ஸ்அப்பில் லிங்க் அப்படின்றத ஷேர் பண்ணுவோம். அப்லோட் பண்ணுற வீடியோவோட லிங்க்கு. அந்த லிங்க்குமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சென்ட் பண்ணுறதெல்லாம் ஒரு ஆட்டோமேட்டட் தான். பைத்தான் ப்ரோக்ராம் மூலயமா தான் சென்ட் பண்ணுது. ஜஸ்ட்டு நான் லிங்க்கை மட்டும் கொடுத்துட்டேன் அப்படின்னாவே அது ஆட்டோமேட்டிக்காக லிங்க் அப்படின்றத தாண்டி என்ன மெசேஜ் இன்றைக்கி அனுப்பணும் அப்படின்றத நான் முன்னமே டைப் பண்ணி கொடுத்துட்டேன் அப்படின்னா அந்த மெசேஜை ஆட்டோமேட்டிக்காக அந்த பர்டிகுலர் டைமில் ஒவ்வொருத்தருக்காக அனுப்பி விட்டுரும். அப்படி தான் நாம் மார்க்கெட்டை எல்லாத்தையும் முடிஞ்ச வரையும் ஆட்டோமேட் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம ட்ரேடிங்கும் ஆல்கோ நோக்கி தான் போய்கிட்டுருக்கு. கூடிய சீக்கிரத்தில் ஆல்கோ கம்ப்ளீட் ஆகி இப்போது கிட்டத்தட்ட இதுக்கு முன்னாடி வரையும் ஒரு மாதம் முன்னாடி வரையும் ட்ரையல் அதாவது பில்டிலே ட்ரையல் போயிட்டு இருந்தது. இப்போது என்ட்ரி எடுத்து ட்ரையல் போயிட்டுருக்கு. நம்ம ஆல்கோ என்ட்ரி எடுத்து ட்ரையல் போயிட்டுருக்கு. நல்லபடியாகவே போகுது. நாம் என்ன நினைக்கிறோமோ அதை தான் ஆல்கோவும் செய்யுது. நல்ல விஷயம். ஆல்கோ ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக நம்ம யூடியூப்பில் ஒரு நாள் ஷேர் பண்ணுவோம். ஓகே,
இப்போ இந்த லெவல்ஸை தாண்டி நாம் சொல்லியிருந்த மாதிரியே தான் மார்க்கெட் நடந்திருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நாம் நாளைக்கு வியாழக்கிழமை மார்க்கெட்டுக்கு உண்டான லெவல்ஸ் என்ன அப்படின்றத பார்ப்போம். நாளைக்கு பார்த்திங்கன்னா எக்ஸ்பைரி டே, மந்த்லி எக்ஸ்பைரி, நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அப்படின்னு சொல்லி என்எஸ்சியில் இருக்க எல்லா இண்டெக்ஸ்க்குமே நாளைக்கு எக்ஸ்பைரி. லெவல்ஸ் என்ன சொல்லுது, அதை தாண்டி ப்ரீமியம் என்ன சொல்லுது, மார்க்கெட் ட்ரெண்டாக இருக்க வாய்ப்பா இல்லையா அப்படின்ற எல்லா விஷயங்களையும் நம்ம அடுத்து வாட்ச் பண்ணுவோம். ஓகே, இன்றைக்கு உண்டான லெவல்ஸ் எடுத்தாச்சு. என்ன அப்படின்னா 24,885, 24,809, 24,674, 24,614. இதுதான் நம்ம இன்றைக்கு உண்டான லெவல்ஸாக எடுத்திருக்கோம். ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஏடிஎம் ஸ்ட்ரைக்கை பேஸ் பண்ணி எடுத்திருக்கோம். ஏடிஎம் ஸ்ட்ரைக் அப்படின்னா இப்போ மார்க்கெட் க்ளோசிங் அப்படின்றது 24,712 க்ளோஸ் ஆகிருக்கு. எல்லாருமே ஏடிஎம் ஸ்ட்ரைக் என்ன அப்படின்னா 700 அதை தான் ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. ஆக்சுவலாக ப்ரீமியத்தில் என்ன ஏடிஎம் ஸ்ட்ரைக் அப்படின்றது தான் நமக்கு தேவை. ப்ரீமியத்தை பொறுத்தவரையும் ஏடிஎம் ஸ்ட்ரைக் 750 தான் இருக்குது. அதாவது ஒரு ஏடிஎம் ஸ்ட்ரைக் அப்படின்னாவே சேம் ஸ்ட்ரைக்கில் காலுக்கும் பொட்டுக்கும் எந்த ஸ்ட்ரைக்கில் ப்ரைஸ் டிஃப்ரெண்ட் கம்மியாக இருக்குது அப்படின்றது தான் ஏடிஎம் ஸ்ட்ரைக். ஸோ 750 தான் அந்த விஷயங்கள் இருக்குது, அந்த மாதிரியான சூழல் இருக்குது. ஸோ 750 ஸ்ட்ரைக்கு தான் நமக்கு ஏடிஎம் ஸ்ட்ரைக். அந்த ஸ்ட்ரைக்கை பேஸ் பண்ணி தான் நாம் லெவல்ஸ் அப்படின்றத எடுத்திருக்கோம். இந்த லெவல்ஸை தாண்டி ப்ரீமியத்தை பொறுத்தவரையும் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் மேலே போகணும் அப்படின்னா 24,850 இந்த லெவலுக்கு மேலே நின்று ப்ரீமியம் சப்போர்ட் கிடைக்குது அப்படின்ற பட்சத்தில் தான் மேலே போக வாய்ப்பு அப்படின்றது கிடைக்கும். அது வரைக்கும் மேலே ஏறினாலும் திரும்ப இறங்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு அப்படின்றது தான் இருக்குது. அதே நேரத்தில் ப்ரீமியத்தில் நமக்கு ஏடிஎம் ஸ்ட்ரைக் 750, அந்த 750க்கு கீழே ஸ்பாட் இருக்கிறது அப்படின்றதே இன்னும் கீழே போகிறது ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்ற விஷயத்த நமக்கு சொல்லலை. மார்க்கெட் தொடர்ந்து கீழே போக வாய்ப்பு அப்படின்றது அதிகமாகவே இருக்குது. இது எங்கே ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்ற விஷயங்கள் கண்டிப்பாகவே தேவைப்படும். 850 இந்த ஸ்ட்ரைக்குக்கு மேலே போய் ப்ரீமியம் சப்போர்ட் அப்படின்ற இடத்துல தான் மார்க்கெட் மேலே போக வாய்ப்பு. அது வரையும் மேலே ஏறினாலும் திரும்ப கீழே வரதுக்கு உண்டான வாய்ப்பு அப்படின்றது தான் இருக்குது. ஓகேவா? அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கு நமக்கு எக்ஸ்பைரி டே. எக்ஸ்பைரி டேயில் டைரெக்டாக ஒரு நாள் லீவுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த இடத்துல ப்ரீமியம் அப்படின்றது ஆல்ரெடி ஏடிஎம்மில் ப்ரைஸ் அப்படின்றது ரொம்பவே கம்மியாக இருக்குது. 67 பாயிண்ட் இருக்குது. ஓரளவு கிட்டத்தட்ட நெருக்கத்தில் தான் இருக்குது. நமக்கு எக்ஸ்பைரி டே அன்றைக்கி நிஃப்டியை பொறுத்தவரையும் 70 பாயிண்ட் இருக்கணும், கிட்டத்தட்ட இருக்குது. நமக்கு செவ்வாய்க்கிழமை பார்த்திங்க அப்படின்னா பெரிய டிகே அப்படின்றது நடக்கலை. அந்த டிகே நடக்காத பட்சத்தில் ப்ரீமியம் நல்லாவே அப்ரிசியேஷன் மோட்லேயே சில நேரம் இருந்தது. காலையில் 10 மணி வரையெல்லாம் அப்ரிசியேஷன் மோடில் தான் இருந்தது. ஸோ அதனால் டிகே ஓரளவு எக்ஸ்பைரி டேக்கு தேவையான அளவு டிகே அப்படின்றது ப்ரீமியம் அப்படின்றது இருக்குது. இப்படி இருக்க பட்சத்தில் மார்க்கெட் இறங்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி கால் ஆப்ஷனை நான் கம்மியான ப்ரீமியம் கிடைக்குது அப்படின்னு சொல்லி பை பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. காலையிலே ஒரு காலை பை பண்ணி வச்சுட்டு அதை ஹோல்ட் பண்ணி வச்சு ஏமாறாதீங்க. மார்க்கெட் ப்ரீமியம் இன்றைக்கி என்ன நடக்கணும், ஏடிஎம் ஸ்ட்ரைக் 0 ஆகணும். அந்த ஸ்ட்ரைக் எந்த ஸ்ட்ரைக்காக இருந்தாலும் ஏடிஎம் ஸ்ட்ரைக் 0 ஆகணும். எந்த ஸ்ட்ரைக் 0 ஆகும் அப்படின்னா அந்த 0 ஆகக்கூடிய கன்ஃபர்மேஷன் அப்படின்றது எந்தெந்த ஸ்ட்ரைக்கெலாம் ஆப்பனண்ட்டோட லோவை விட கம்மியாக ட்ரேட் ஆகிறான் அந்த ஸ்ட்ரைக்கெல்லாம் வாட்ச் பண்ணுங்கள். ஆப்பனண்ட்டோட லோவை விட கம்மியாக ட்ரேட் ஆகிற ஸ்ட்ரைக் அப்படின்றது கண்டிப்பாக 0 தான் ஆகும். ஓகேங்களா? ஆப்பனண்ட்டோட லோவை கிராஸ் பண்ணுற ஒரு ஸ்ட்ரைக்கை மட்டும்தான் நீங்கள் ஒரு ஹீரோ 0 அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணவே முடியும். இதுக்கு எந்த சைடில் வாய்ப்பு இருக்குது, கால் சைடில் வாய்ப்பு இருக்கா, புட் சைடில் வாய்ப்பு இருக்கா, எந்த ஸ்ட்ரைக்கில் இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்குது அப்படின்றத வாட்ச் பண்ணுங்கள். என்னை பொறுத்தவரையும் பார்த்திங்க அப்படின்னா நான் ஹீரோ 0 அப்படின்ற ஒரு விஷயத்த நான் ட்ரை பண்ண மாட்டேன். ஏன்னா எந்த இடத்துல கண்டிப்பான வாய்ப்பு இருக்குது, ப்ராபபிலிட்டி எந்த இடத்துல அதிகமாக இருக்குது அப்படின்றத அந்த ஸ்ட்ரைக் எந்த ஸ்ட்ரைக் அப்படின்றத எடுக்க முடியும். ஸோ அந்த ஸ்ட்ரைக்கில் தான் நான் ட்ரேட் அப்படின்றத பண்ணுவேன். அவசியம் இல்லாமல் 10 ரூபாயை போட்டுட்டு 100 ரூபாயை எடுக்கணும் அப்படின்ற நினப்பெலாம் எனக்கு கிடையாது. எனக்கு தேவையானதை எனக்கு ஐடிஎம் ஸ்ட்ரைக் கொடுக்கும். ஸோ ஹீரோ 0 அப்படின்றத நான் எப்போயுமே ட்ரை பண்ண மாட்டேன். நீங்களும் அதெல்லாம் ட்ரை பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே,
வீடியோ முடிச்சுப்போம். எல்லாருக்கும் விநாயகர் சக்தி வாழ்த்துக்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்து புரிஞ்சுக்கணும்னு ட்ரை பண்ணவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.